சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55,000 நெருங்கியிருக்கிறது. மறுபுறம் இஸ்ரேலானது தன்னுடைய அதிநவீன லேசர் ஆயுத சோதனை குறித்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. இவற்றுக்கிடையே ஸ்பெயினின் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலிய ஏவுகணை உற்பத்தி உரிமத்தை இடைநிறுத்தி இருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்கா முன்மொழிந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபுறம் ரஷ்ய ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் பேசியிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைனுடன் அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதற்கிடையே உக்ரைனுக்கு 1,00,000 ட்ரோன்களை வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்திருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் 58 பேர் பணைய கைதிகளாக இருக்கிறார்கள். அதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற அதிரடி தாக்குதலில் பலி எண்ணிக்கை 55,000 நெருங்கியிருக்கிறது. காசாவில் இஸ்ரேலானது நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் உட்பட இதுவரைக்கும் உயிரிழந்தோரினுடைய எண்ணிக்கை 54,510 அதிகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையேதான் இஸ்ரேல் தன்னுடைய அதிநவீன லேசர் ஆயுத சோதனை குறித்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. இந்த லேசர் ஆயுதங்கள் மூலம் தொலைவில் வருகின்ற ட்ரோன்கள் ஆயுதங்கள் என எந்த ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் அதை நொடியில் அளிக்க முடியும். ரஃபேல் உருவாக்கி இருக்கின்ற இந்த ஆயுத அமைப்பு மிகவும் வலிமையானது. இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் கூட முக்கியமானதாக இருக்கிறது. இப்போது இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய அதிநவீன ஆயுதம் தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 1.5 வருடங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் ஹிஸ்புல்லா என பலமுனை போர்களில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் அதில் பயன்படுத்தப்படுகின்ற அதிநவீன ஆயுதம் குறித்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய அடுத்த தலைமுறை ஆயுதமான லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம், இஸ்ரேல் விமானப்படை மற்றும் ரஃபேல் நிறுவனம் ஆகியவை கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. அதில் இஸ்ரேல் விமானப்படையின் வான் பாதுகாப்பு படை சக்தி வாய்ந்த லேசர் அமைப்பு மாடலை களத்தில் இறக்கியிருக்கிறது. இதன் மூலம் எதிரிகளின் பல அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக அழிக்க முடிந்தது என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதில் இஸ்ரேலின் அதிநவீன பாதுகாப்பு அமைப்பு பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்துவதை பார்க்க முடிகிறது. ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக், சிரியாவில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் இதுபோன்ற ட்ரோன்களையே இஸ்ரேலை தாக்க பயன்படுத்துகிறது. அந்த ட்ரோன்களை இஸ்ரேலின் புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு அசால்ட்டாக சுட்டு வீழ்த்துவது தெரிகிறது. இஸ்ரேலின் லேசர் ஆயுதங்கள் அந்த ட்ரோன்களின் இறக்கையை நொடியில் எரித்து விடுகின்றன. இதனால் அந்த ட்ரோன்கள் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி விடுகிறது. அதே நேரம் இந்த லேசர் ஆயுதங்கள் எந்த வகையான டெக்னாலஜி அடிப்படையில் செயல்படுகிறது, இதனால் எந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை முறியடிக்க முடியும் போன்ற தகவல்களை இஸ்ரேல் பகிரவில்லை. இருப்பினும் அவை ரஃபேல் ஆயுதங்களின் ஒரு பகுதி என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கும் என்றும் கிட்டத்தட்ட அயன் பீமுக்கு இணையான பாதுகாப்பை வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலிய ஏவுகணை உற்பத்தி உரிமத்தை இடைநிறுத்தி இருக்கிறது. இதன் மூலம் ஸ்பானிஷ் ராணுவம் மற்றும் மரைன் ஹார்ப்ஸிற்காக வடிவமைக்கப்பட்ட 168 ஸ்பைக் LR2 டேங்க் எதிர்ப்பு அமைப்புகளுக்கான 285 மில்லியன் யூரோ ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. காசாவில் இஸ்ரேலின் ராணுவ அட்டூழியங்கள் குறித்த தொடர்ச்சியான கவலைகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் மீதான அதன் தொழில்நுட்ப சார்பை 0 குறைப்பதற்கான பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் ரஃபேல் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளின் ஸ்பானிஷ் துணை நிறுவனமான பாப் டெக்னோஸுக்கு 2023 அக்டோபரில் முதலில் வழங்கப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. இந்த ஒப்பந்தத்தில் 168 ஏவுகணை அலகுகள், 1680 ஸ்பைக் LR2 ஏவுகணைகள் மற்றும் முழு தளவாட ஆதரவு ஆகியவை அடங்கும். காசாவில் இஸ்ரேலானது தன்னுடைய ராணுவ தாக்குதலில் ஸ்பைக் LR2 பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட 15 மில்லியன் யூரோக்கும் அதிகமான மதிப்புள்ள தோட்டாக்களை உள்ளடக்கிய தனி ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய உள்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் பெட்ரோ சான்சஸ் உத்தரவிட்ட 6 நாட்களுக்கு பிறகு இந்த இடைநீக்கம் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
இவற்றுக்கிடையே அமெரிக்கா ஈரானுடன் அதன் அணுசக்தி திட்டம் குறித்த ஒரு உடன்பாட்டை எட்ட கடுமையாக முயற்சித்து வருகிறது. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை தொடர முடிவு செய்திருக்கிறார்கள். இருப்பினும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட ஆரம்ப திட்டத்தில் அதிருப்தி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க திட்டம் தன்னுடைய நாட்டின் நலன்களுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நாடு 100 அணுமின் நிலையங்களை கட்டினாலும் அந்த நாடு பொருளாதார செழிப்பை அடையவில்லை என்றால் அந்த ஆலைகளால் எந்த பயனும் இருக்காது. மீண்டும் நிதியுதவிக்காக அமெரிக்காவை அணுக வேண்டியிருக்கும் என்று ஹமேனி குறிப்பிட்டிருக்கின்றார். இருப்பினும் அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் முழுமையாக நிராகரிக்கவில்லை. அமெரிக்காவால் வழங்கப்பட்ட திட்டத்தில் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவது அல்லது கட்டுப்படுத்துவது தொடர்பான அம்சங்களை வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. ஈரானின் எரிசக்தி சுதந்திரத்துடன் இருப்பதற்கு யுரேனியம் செறிவூட்டல் முக்கியமானது. ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் செய்ய வேண்டுமா இல்லையா என்பதில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள்? நீங்கள் எந்த கருத்தையும் கூற முடியாது. சுதந்திரம் என்பது அமெரிக்கா போன்றவர்களிடமிருந்து பச்சை கொடிக்காக காத்திருக்க கூடாது. சிலர் பகுத்தறிவு என்றால் அமெரிக்காவிற்கு பணிந்து அடக்குமுறை சக்திக்கு சரணடைவது என்று நினைக்கிறார்கள். இது பகுத்தறிவு அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதன் பின்னர் உக்ரைனுடன் அமைதி ஏற்பட வாய்ப்பே இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் அறிவித்திருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நீண்ட உரையாடலில் ரஷ்யாவின் விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்கள் குறித்து அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய விமானப்படைக்கு உக்ரைன் ஒரு பேரதிர்ச்சி தருகின்ற அடியை அளித்த நிலையில் புடின் தற்போது பழிவாங்க துடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமன்றி ரஷ்யா மீது உக்கிர தாக்குதலை உக்ரைன் முன்னெடுத்ததை அடுத்து உடனடியாக ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்பு கொண்டு விசாரித்திருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான மறைமுக தொடர்பை அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு நல்ல உரையாடல், ஆனால் உடனடி அமைதிக்கு வழிவகுக்கும் உரையாடல் அல்ல என்று ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமன்றி உக்ரைன் அளித்த அதிர்ச்சி வைத்தியத்திற்கு பதிலடி உறுதி என புடின் குறிப்பிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் இதுவரை எதிர்கொள்ளாத உக்கிர தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அப்படி ஒரு பழிவாங்கும் தாக்குதல் தேவையற்றது என ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து பேசி வருகின்ற ட்ரம்ப் உண்மையில் இதுவரை அக்கறையுடன் செயல்படவில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். உக்ரைனுக்கென இதுவரை செலவிடப்பட்டிருக்கின்ற தொகையை அங்கிருக்கின்ற அரிய வகை தாதுக்கள் மூலமாக மீட்டெடுக்க திட்டமிடுகின்ற ட்ரம்பால் ஒருபோதும் போர் முடிவுக்கு வராது என்றே பலருடைய கருத்து இருக்கிறது. நீண்ட 18 மாதங்கள் ரகசியமாக திட்டமிட்டு ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற நடவடிக்கை ஊடாக ரஷ்யாவின் பல்வேறு விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமைதியாகி இருக்கின்றார். ஆனால் எந்த நேரத்திலும் ரஷ்யா பதிலடி அளிக்கும் என்பதை நிபுணர்கள் பலர் எச்சரித்திருக்கின்ற நிலையிலேயே தற்போது ஜனாதிபதி ட்ரம்பும் ரஷ்ய பதிலடி குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக 2026ஆம் ஆண்டு ஏப்ரலுடன் முடிவடைகின்ற நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் உக்ரைனுக்கு 1 லட்சம் ட்ரோன்களை வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்திருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் தற்போது ட்ரோன்களால் அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கின்ற நிலையில் பிரித்தானியாவின் இந்த 1 லட்சம் ட்ரோன்கள் உக்ரைன் ட்ரோன் படையை வலுப்படுத்தும் என்றே நம்பப்படுகிறது. ரஷ்ய தாக்குதல் உட்பட வளர்ந்து வருகின்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அதிக ஆபத்தான தொழில்நுட்ப ரீதியாக வலுவான ராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பிரித்தானியாவில் எழுந்திருக்கிறது. உக்ரைனின் தீவிர மேற்கத்திய ஆதரவாளர்களில் ஒன்றான பிரித்தானியா ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக உக்ரைனில் 3 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமின்றி ட்ரோன்களால் தற்போதைய போர் என்பது அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கின்ற இந்த நிலையில் உக்ரைனுக்கான 4.5 பில்லியன் பவுண்டுகள் ராணுவ ஆதரவின் ஒரு பகுதியாக 350 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ட்ரோன்களை பிரித்தானியா உக்ரைனுக்கு அளிக்க முடிவு செய்திருக்கிறது. ஜெர்மனி இணைந்து நடத்துகின்ற பிரசல்ஸில் நடைபெறுகின்ற 50 நாடுகள் பங்கேற்கும் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழு கூட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி இந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இந்த ஆண்டு மேலும் லட்சக்கணக்கான ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் உக்ரைனுக்கான ஆதரவை பிரித்தானியா அதிகரித்திருக்கிறது என்றே பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரோன் விநியோகம் மட்டுமின்றி கூடுதலாக ஜனவரி முதல் உக்ரைனுக்கு 1,40,000 பீரங்கி குண்டுகளை அனுப்புவதை முடித்திருப்பதாகவும் இந்த ஆண்டு உக்ரைனிய துருப்புக்களுக்கு பயிற்சி அளிக்க மேலும் 247 மில்லியன் பவுண்டுகளை செலவிடப் போவதாகவும் பிரித்தானியா தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.